ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்ம 108 ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான தரிசனத்தை தேடி போயிட்டுருக்கோம். அதற்கு பாபாவுக்கு முதல்க நன்றிகளை தெரிவிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 44வது ஒரு அற்புதமான நம்ம திருப்பதி ரயில் நிலையம் பக்கத்திலேயே பலருக்கும் தெரியாமல் இருக்கிற இந்த அற்புதமான சாய்பாபாவுடைய சன்னிதானத்தை இன்றைக்கி 44வது திருக்கோயிலாக நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க செய்கிறோம். இந்த கோயில் திருப்பதியில் எங்கே இருக்குன்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ணலாம். நம்ம திருப்பதிக்கு போகிறதுக்காக சென்னை சென்ட்ரலுக்கு காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா 6:25க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மூலம் நம்ம திருப்பதிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதனால் நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு காலையில் 6க்குலாம் வந்தாச்சு. சைரம், நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து திருப்பதிக்கு ரயில் மூலம் போனோம் சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் பயண நேரம் ஆகும். இந்த 3 மணி நேரமே நம்ம பாபாவுடைய அந்த அற்புதமான நாமங்களை எல்லாமே மனதார சொல்லிக்கிட்டே நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு பாபாவுடைய அந்த திருக்கோயிலை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு வீடியோ பதிவு நம்ம பண்ணுறோம் சொன்னால் அதுக்கு பாபாவுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். நான் காலையில் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலில் 6:25க்கு ஏறிட்டு கரெக்டாக இங்கே காலையில் 9:55க்கு திருப்பதி ரயில் நிலையத்துக்கு வந்தாச்சு. சைரம், திருப்பதி ரயில் நிலையத்துக்கு வந்த உடனே அப்படியே வெளியில் வந்துடுறோம். வெளியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் ஆட்டோ பிடிச்ச போகலாம், இல்லைகட்டி வாக்கப்பில் நடந்து போனால் கூட போகலாம். எங்கே வரணும் அப்படின்னா திருப்பதி ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் சன்னிதானம் இருக்குது, அதுக்கு பேக் சைடு வரணும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆட்டோ மூலிமா போகிறோம். ஏன் ஆட்டோவில் நான் போகிறேன்னா எனக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் உடனே அடுத்த 1 ஹவரில் இருக்கிறதால நான் உடனே சென்னைக்கு போய் ஆகணும். அதனால் நான் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிறேன். இந்த கோயில் திருப்பதியில் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி ரயில் நிலையத்தில் ரொம்ப அருகாமையில் இருக்கிற அசோக் நகர்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த அசோக் நகரில் தான் இந்த அற்புதமான சாயப்பாவுடைய கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஆட்டோ போய் நிப்பாட்டுறோம். இந்த அற்புதமான பாபா கோயில் தான் நம்ம திருப்பதி ரயில் நிலையம் பக்கத்தில் அசோக் நகர் என்ற இடத்துல அமைஞ்சுள்ள சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான சன்னிதானம். இந்த கோயிலுடைய அற்புதங்களை நம்ம 1 by 1 நம்ம பேசலாம். பாபான்னு சொன்னாலே அற்புதம் தான் நிறைஞ்சிருக்கும். இதில் என்னென்ன அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு 1 by 1 நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். சாய்ராம், உள்ளே போய் பாபாவை வணங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த நேரம் ஆத்மார்த்த பக்தியுடன் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். பல தரப்பு பக்தர்கள் பல தரப்பு பிரார்த்தனைகள் பாபாவுடைய திருவடியில் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த 108 ஷிரடி சாய்பாபாவுடைய அற்புதமான தரிசனத்தில் நீங்களும் என் கூட இணைஞ்சிருங்க. உங்களுக்கும் பாபாவுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் கிடைக்கும். இப்போ பாபாவுடைய அந்த அற்புதமான கோபுரத்தில் இருக்க தோற்றத்தை பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த கோயிலில் என்னென்ன அற்புத நீலைகள் எல்லாம் பாபா நடத்தியிருக்காரு மற்றும் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக தரிசனம் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே போகும்பொழுதே பார்த்தீங்க செய்கிறோம், வெளியில் பாபாவுடைய ஒரு பாதுகை வச்சுருக்காங்க. அங்கே குங்குமம் ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்காங்க. திருப்பதியில் நடப்பாதையில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பெருமாளுடைய பாதம் வச்சுருப்பாங்க. அங்கே எப்படி அந்த குங்குமம்லாம் வச்சுருக்காங்களோ அதே போல் இந்த இடத்துல குங்குமம் எல்லாம் வச்சுருக்காங்க. சரி, நம்ம திருப்பதி ரயில் நிலையம் பக்கத்தில் அசோக் நகரில் இருக்கிற இந்த அற்புதமான ஷிரடி சாயப்பாவுடைய சன்னிதானம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா திருப்பதிக்கு போகிற நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் சாய் பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட ஆலயம் தெரியறதில்லை. இந்த ஆலயம் நான் போகும்போது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இங்கே இருக்க பண்டிட்ஜி எங்களுக்கு சொன்னார். என்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு சொன்னார் கேட்க போனால், இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய விண்ணப்பம், அதாவது கோரிக்கை கண்டிப்பாக பாபா கிட்ட சொல்லும் பொழுது பாபா ஊரிய காலத்தில் கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாரு. 1. 2வது பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடியும் பாபா இந்த காரியத்தை நான் செய்யலாமா அல்லது இந்த காரியத்தை நான் செய்ய தேவையா அப்படின்னு ஆத்மார்த்த மனதோடு இங்கே பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொண்டு கண்ணீருடன் பாபா கிட்ட அந்த கோரிக்கை கேட்டிங்கன்னா இந்த வேலையை நீங்கள் செய்யலாம், இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூட சொல்லிட்டு ஷார்ட்டான ஒரு டைமில் பாபா உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறாரு. எப்படி ஆன்சர் சொல்கிறாருன்னா மற்ற மனிதர்கள் மூலியமோ அல்லது கனவு காட்சி கொடுத்தோ இப்படி பாபா பல அற்புதங்களில் இந்த கோயிலில் கொடுத்துட்ருக்காரு. நம்ம திருப்பதியில் இருக்கிற அசோக் நகரில் இருக்கிற சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய அந்த அற்புதமான காட்சி தான் நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே பாபா இப்பிறவியில் கிடைச்சிருக்காரு சொன்னால் முற்பிறவியில் நம்ம பண்ண நற்பலன் காரணமாக தான் பாபா இப்பிறவியில் நமக்கு ஒரு சத்குருவாக கிடைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சத்குருவுடைய அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கு கோயிலில் காலையில் பார்த்திங்கன்னா 5 மணிக்குனா கோயில் ஓப்பன் ஆகிடும். 5:30க்குள்ளே பாபாவுக்கு காலையில் மங்கள் ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் காக்கடா ஆரத்தி முடிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு நட்பகல் ஆரத்தி நடைபெறும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆரத்திக்கு அப்புறமா தினந்தோறுமே இங்கே அன்னதான பிரசாதம் வரக்கூடிய பக்தர்களுக்கு 12:30 மணிலிருந்து 2:30 மணி வரை கொடுப்பாங்க.
வைப்பாங்க. மாலை 6 மணிக்கு பாபாவுடைய தூபார்த்தியம், இரவு 9 மணிக்கு பாபாவுடைய ஸ்டேஜ் அறுதல் நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் பார்த்தீங்கன்னா பல்லாக்கு ஊர்வலம், பாபாவுடைய பல்லாக்கு ஊர்வலம் இந்த அற்புதமான சாய் சன்னிதானத்தில் நடைபெறுது சாய்ராம். இது போல் எண்ணற்ற அற்புதங்கள் எல்லாமே நிறைஞ்சு இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை திருப்பதியில் தான் இருக்குது. சாய்ராம், நீங்கள் திருப்பதி ரயில் நிலையம் இறங்கிட்டு வெளியே ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அசோக் நகரில் இருக்கிற சாய்பாபா டெம்பிளுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த ஆட்டோ டிரைவர் கொண்டு விட்டுருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடலாம். வாக்கபிள் பண்ணி கூட இந்த ஆலயத்துக்கு வரலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். ஒவ்வொரு பாபாவுடைய கோயிலுக்கு பார்க்கும் பொழுது பாபாவுடைய மூர்த்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஃபேஸ் கட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குது சாய்ராம். இந்த 108 ஷிரடி சாய்பாபாவுடைய சன்னிதானத்தை பாபா எனக்கு தரிசனம் பண்ண அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகள் நான் பாபாவுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம கோயிலை விட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் சாய்ராம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்துருக்கு. உள்ளே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுவும் சிவன் பார்வதியோட புகைப்படமும் இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் தான் நம்ம திருப்பதியில் அமைஞ்சுள்ள ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூய துணி இருக்குது. இந்த கோயிலில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தோரகமாய்க்கு தனி இடம் இல்லை. இந்த துணிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன இடம் தான் பாபாவுடைய தோரகமாயி, அதே போல் துணின்னு சொல்கிறாங்க. இந்த துணி சர்வ சக்தி படித்தது. அப்படிப்பட்ட துணி எரியக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். இதிலிருந்து வரக்கூடிய தூய உதி சஞ்சீவி, அந்த உதியை தான் நம்ம இப்போ நெற்றில் எடுக்கிறோம். அந்த உதியுடைய தன்மை மகத்துவம் என்னன்னு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உணர்ந்திருப்பீங்க. பாபாவுடைய திருவடியை எப்பொழுதுமே உறுதியாக பற்றியே இருங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவரை நம்புங்க, அவரை மட்டும் நம்புங்க. பாபா எந்த நிலையிலும் உங்களை கை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார். பாபாவை நம்பினவங்களை எப்பவுமே பாபா கைவிட மாட்டார். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.